1772 ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி அட்லாண்டிக் பெருங்கடலின் நடுப்பகுதி எங்கும் பறந்து விரிந்த நீலக்கடல். அங்கே அலைகளுக்கு நடுவே ஒரு கப்பல் தனியாக மிதந்து கொண்டிருந்தது. அது சாதாரணமான கப்பல் அல்ல. அதன் பாய்மரங்கள் பாதி விரிந்திருந்தன. ஆனால் கப்பலை இயக்க அங்கே ஒரு மனிதர் கூட இல்லை. அந்த கப்பலின் பெயர் மேரி செலஸ்டி. கடல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய, இதுவரை விடை காணப்படாத மர்மம் இதுதான். ஒரு கப்பல் எந்தவித சேதமும் இல்லாமல் பல மாதங்களுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீருடன் நடுக்கடலில் கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் அதில் பயணம் செய்த கேப்டன், அவரது மனைவி, 2 வயது மகள் மற்றும் 7 மாலுமிகள் என மொத்தம் 10 பேர் மாயமாக மறைந்து போயிருந்தனர். இது கொள்ளையர்களின் வேலையா? இல்லை. கப்பலில் இருந்த விலைமதிப்பற்ற பொருட்கள் அப்படியே இருந்தன. இது கடல் சீற்றமா? இல்லை. கப்பல் பயணிக்க தகுந்த நிலையிலேயே இருந்தது. ஒருவேளை கப்பலில் சண்டை ஏதும் நடந்ததா? அதற்கான எந்த தடயமும் இல்லை. சற்று யோசித்து பாருங்கள். ஒரு அனுபவம் வாய்ந்த கேப்டன் தன் குடும்பத்துடனும் நம்பகமான குழுவுடனும் கடலில் பயணிக்கிறார். திடீரென்று எந்த முன்னறிவிப்பும் இன்றி அவர்கள் அனைவரும் கப்பலை விட்டு வெளியேறுகிறார்கள். ஏன்? எதற்காக? அவர்கள் எங்கே போனார்கள்? டே கிரேஷியா என்ற பிரிட்டிஷ் கப்பலின் மாலுமிகள் மேரி செலஸ்டியை நெருங்கி பார்த்தபோது கண்ட காட்சி அவர்களை உறைய வைத்தது. கப்பலின் ஸ்டீரிங் வீலை பிடிக்க ஆள் இல்லை. உள்ளே சென்று பார்த்தால் மாலுமிகளின் துணிகள் ஈரமாக காய்ந்து கொண்டிருந்தன. குழந்தைகளுக்கான பொம்மைகள் அப்படியே இருந்தன. ஆனால் அந்த 10 உயிர்கள் மட்டும் காற்றில் கரைந்தது போல காணாமல் போயிருந்தன. வரலாறு எத்தனையோ கப்பல் விபத்துகளை கண்டிருக்கிறது. டைட்டானிக் மூழ்கியது நமக்கு தெரியும். ஆனால் மேரி செலஸ்டி மூழ்கவில்லை. அது இன்றும் நம் கேள்விகளுக்கு விடை தராமல் மிதந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 15 நிமிடங்களில் அந்த துரதிர்ஷ்டவசமான பயணத்தில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை நாம் ஆராய போகிறோம். இது வெறும் கதை அல்ல. இது கடல் தன் ஆழத்தில் புதைத்து வைத்திருக்கும், உறைய வைக்கும் உண்மை. கதையின் ஆரம்பம் 1872 நவம்பர் மாதம். நியூயார்க் துறைமுகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. மேரி செலஸ்டி 282 டன் எடை கொண்ட ஒரு அழகான சரக்கு கப்பல். அதன் கேப்டன் பெஞ்சமின் ஸ்பூனர் பிரிக்ஸ். அவர் ஒரு நேர்மையான, கடவுள் பக்தி கொண்ட மற்றும் கடலில் மிகுந்த அனுபவம் வாய்ந்த மாலுமி. இந்த பயணம் அவருக்கு மிக முக்கியமானது. தன்னுடைய மனைவி சாரா மற்றும் 2 வயது மகள் சோஃபியாவுடன் அவர் இந்த பயணத்தை தொடங்கினார். அவர்களுடன் 7 திறமையான மாலுமிகள் இருந்தனர். ஜெர்மனியைச் சேர்ந்த அந்த மாலுமிகள் அனைவரும் நற்பெயர் பெற்றவர்கள். ஆக மொத்தம் கப்பலில் 10 உயிர்கள். அவர்களின் இலக்கு இத்தாலியில் உள்ள ஜெனோவா நகரம். கப்பலில் ஏற்றப்பட்ட சரக்கு மிகவும் ஆபத்தானது. 1701 பீப்பாய்கள் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால், அதாவது தொழில்துறைக்கு பயன்படும் எரிசாராயம். இதன் மதிப்பு அன்றைய தேதியில் மிக பெரியது. நவம்பர் 7ஆம் தேதி மேரி செலஸ்டி நியூயார்க்கிலிருந்து புறப்பட்டது. வானிலை சற்று மோசமாக இருந்தாலும் கேப்டன் பிரிக்ஸ் போன்ற ஒரு நிபுணருக்கு அது பெரிய சவாலாக இருந்திருக்காது. முதல் 2 வாரங்கள் பயணம் சீராகவே சென்றது. இப்போது நாம் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு வருவோம். மேரி செலஸ்டி புறப்பட்டு 1 மாதமாகிவிட்டது. போர்ச்சுகல் நாட்டின் அசோரஸ் தீவுகளுக்கு அருகே டே கிரேஷியா என்ற பிரிட்டிஷ் கப்பல் வந்து கொண்டிருந்தது. அதன் கேப்டன் டேவிட் மோர்ஹவுஸ் கேப்டன் பிரிக்ஸின் நண்பர். தொலைநோக்கியில் பார்த்தபோது மோர்ஹவுஸ் ஒரு விசித்திரமான காட்சியை கண்டார். தூரத்தில் ஒரு கப்பல் தாறுமாறாக அசைந்து கொண்டிருந்தது. அதன் பாய்மரங்கள் சரியாக கட்டப்படவில்லை. அது மேரி செலஸ்டி என்பதை அவர் அடையாளம் கண்டார். பிரிக்ஸ் போன்ற ஒரு சிறந்த கேப்டன் தன் கப்பலை இப்படி அஜாக்கிரதையாக ஓட்டமாட்டாரே என்று மோர்ஹவுஸ் குழம்பினார். அவர் சமிக்ஞை கொடுத்தார். ஆனால் மேரி செலஸ்டியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. 2 மணி நேர கண்காணிப்பிற்கு பிறகு மோர்ஹவுஸ் தன் மாலுமிகள் சிலரை ஒரு சிறிய படகில் அனுப்பி என்ன நடக்கிறது என்று பார்க்கச் சொன்னார். மாலுமிகள் கப்பலில் ஏறியபோது அங்கே மயான அமைதி நிலவியது. டெக் பகுதியில் யாரும் இல்லை. கப்பலின் ஒரே ஒரு லைஃப் போட், அதாவது உயிர்காக்கும் படகு, காணாமல் போயிருந்தது. இதுதான் முதல் அதிர்ச்சி. ஏதோ ஒரு அவசர நிலையில் அவர்கள் கப்பலை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் என்பது உறுதியானது. அவர்கள் கீழே கேபினுக்கு சென்றார்கள். அங்கே காட்சிகள் இன்னும் விசித்திரமாக இருந்தன. கேப்டனின் படுக்கை அறை நேர்த்தியாக இருந்தது. சாரா மற்றும் குழந்தை சோஃபியாவின் உடைகள் பெட்டியில் பத்திரமாக இருந்தன.
மாலுமிகளின் பைப்புகள் மற்றும் புகையிலை அப்படியே இருந்தது. ஒரு மாலுமி தன் புகையிலையை விட்டுவிட்டு செல்வது என்பது நடக்காத காரியம். கப்பலின் சரக்கு வைக்கும் இடமான ஹோல்ட் பகுதியை திறந்தார்கள். அங்கே சுமார் 3.5 அடி உயரத்திற்கு தண்ணீர் இருந்தது. ஒரு மரக்கப்பலுக்கு இது சாதாரணமானதுதான். பம்புகள் மூலம் இதை எளிதாக வெளியேற்றி விடலாம். ஆனால் கப்பலின் 2 பம்புகளில் ஒன்று கழட்டி வைக்கப்பட்டிருந்தது. இது ஏன் என்று யாருக்கும் புரியவில்லை. மிக முக்கியமாக கப்பலின் லாக் புக், அதாவது பயண குறியீடு கேப்டன் அறையில் கிடைத்தது. அதில் கடைசியாக எழுதப்பட்ட தேதி நவம்பர் 25 காலை 8 மணி. அந்த நேரத்தில் கப்பல் அசோரஸ் தீவுகளிலிருந்து 6 மைல் தொலைவில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது கப்பல் இருக்கும் இடத்திற்கும் அந்த குறிப்பில் உள்ள இடத்திற்கும் சுமார் 400 மைல்கள் வித்தியாசம் இருந்தது. இதன் பொருள் என்ன? நவம்பர் 25ஆம் தேதி காலைக்கு பிறகு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. கடந்த 9 நாட்களாக இந்த கப்பல் யாரும் இல்லாமல் தானாகவே 400 மைல்கள் கடலில் மிதந்து வந்திருக்கிறது. இன்னொரு முக்கியமான தடயம் சரக்கு. 1701 ஆல்கஹால் பீப்பாய்களில் 9 பீப்பாய்கள் மட்டும் காலியாக இருந்தன. அவை திறக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் உள்ளே இருந்த ஆல்கஹால் ஆவியாகி இருந்தது. மீதமுள்ள சரக்குகள் அப்படியே இருந்தன. 6 மாதத்திற்கு தேவையான உணவு மற்றும் நன்னீர் கெட்டுப்போகாமல் இருந்தது. கப்பலில் சண்டையோ வன்முறையோ நடந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை. இரத்தக்கரையோ உடைந்த பொருட்களோ இல்லை. ஆனால் கப்பலின் திசைகாட்டும் கருவி உடைந்து கிடந்தது. கப்பலின் முக்கிய ஆவணங்கள் மற்றும் நேவிகேஷன் கருவிகள் காணாமல் போனது. இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகியது. கேப்டன் பிரிக்ஸ் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவசரமாக கப்பலை காலி செய்ய உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் உயிர்காக்கும் படகில் ஏறி இருக்கிறார்கள். ஆனால் ஏன்? கப்பல் மூழ்கும் நிலையில் இல்லை. தீ விபத்து இல்லை. பிறகு ஏன் அவர்கள் ஒரு பாதுகாப்பான கப்பலை விட்டுவிட்டு ஆபத்தான சிறிய படகில் நடுக்கடலில் இறங்க வேண்டும்? டெய் கிரேஷியா மாலுமிகள் மேரி செலஸ்டியை ஜிப்ரால்டர் துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர். அங்கே பிரிட்டிஷ் நீதிமன்றம் விசாரணை நடத்தியது. இந்த விசாரணை உலகெங்கும் தலைப்புச் செய்தியானது. விசாரணை அதிகாரிகள் முதலில் கேப்டன் மோர்ஹவுஸை சந்தேகித்தார்கள். அவரும் அவருடைய குழுவினரும் மேரி செலஸ்டியில் இருந்தவர்களை கொன்றுவிட்டு கப்பலை மீட்பு பணிக்காக நாடகமாடுகிறார்களோ என்று விசாரித்தனர். ஆனால் டெய் கிரேஷியா குழுவின் சாட்சியங்களும் கப்பலில் இரத்த கரைகள் இல்லாததும் இந்த சந்தேகத்தை பொய்யாக்கின. அடுத்ததாக கப்பல் மாலுமிகள் குடித்துவிட்டு கலவரம் செய்திருப்பார்களோ என்று சந்தேகம் எழுந்தது. ஆனால் சரக்கு ஆல்கஹால் குடிக்க தகுந்தது அல்ல, அது விஷத்தன்மை கொண்டது. மேலும் கேப்டன் பிரிக்ஸ் ஆல்கஹால் அருந்தாதவர். அவருடன் வந்த குழுவினர் மிகவும் ஒழுக்கமானவர்கள் என்று விசாரணையில் தெரிய வந்தது. பிரபல எழுத்தாளர் ஆர்தர் கோனன் டாயில் பின்னர் இந்த கதையை மையமாக வைத்து ஒரு கற்பனை கதை எழுதினார். அதில் ஒரு முன்னாள் அடிமை மாலுமிகளை கொன்றதாக சித்தரித்திருப்பார். ஆனால் அது வெறும் கதை மட்டுமே. உண்மையில் அப்படி எதுவும் நடக்கவில்லை. விசாரணையின் முடிவில் நீதிமன்றத்தால் எந்த தீர்க்கமான முடிவிற்கும் வர முடியவில்லை. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளால் நடந்திருக்கலாம் என்று கூட சிலர் பேசத் தொடங்கினர். ஆனால் உண்மையான காரணம் அறிவியலிலும் மனித உளவியலிலும் தான் இருக்க வேண்டும். நவம்பர் 25ஆம் தேதி காலையில் என்ன நடந்திருக்கும்? கடலில் வீசிய புயலா அல்லது கப்பலில் உள்ள கோளாறா? கிடைக்கப்பெற்ற தரவுகள் படி நவம்பர் மாதம் அட்லாண்டிக் கடலில் வானிலை மோசமாக இருந்தது உண்மைதான். ஆனால் மேரி செலஸ்டி அந்த புயலை தாண்டி வந்திருந்தது. கப்பல் கண்டெடுக்கப்பட்ட போது அதன் பாய்மரங்கள் சில கிழிந்திருந்தன. ஆனால் கப்பலின் உடல் பகுதி உறுதியாக இருந்தது. ஒருவேளை சீ குவேக் எனப்படும் நிலநடுக்கம் கடலுக்கு அடியில் ஏற்பட்டிருக்குமா? இது கப்பலை குலுக்கி இருக்கலாம் அல்லது ராட்சத அலைகள் தாக்கி இருக்கலாம். ஆனால் கப்பலில் இருந்த கண்ணாடி பொருட்கள் கூட உடையவில்லை. மேஜையில் இருந்த பொருட்கள் கீழே விழவில்லை. எனவே பெரும் அலைகள் தாக்கியதற்கான சாத்தியம் குறைவு. இங்கேதான் அந்த 9 காலி பீப்பாய்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அவை ரெட் ஓக் என்ற மரத்தால் செய்யப்பட்டவை. மற்றவை ஒயிட் ஓக். ரெட் ஓக் மரம் சற்றே நுண்துளைகளை கொண்டது. வெப்பம் அதிகரிக்கும் போது உள்ளே இருக்கும் ஆல்கஹால் ஆவியாகி வெளியே கசிய வாய்ப்பு உள்ளது. அந்த கொடூரமான நாளில் கப்பலின் ஹோல்ட் பகுதியில் ஆல்கஹால் வாசனை பயங்கரமாக வீசி இருக்கலாம். ஒரு சிறிய தீப்பொறி பட்டால் கூட
கப்பலே வெடித்து சிதறிவிடும் என்று கேப்டன் பயந்திருக்கலாம். இங்கேதான் வரலாற்றின் மிக முக்கியமான திருப்பம் இருக்கிறது. நவீன அறிவியல் ஆய்வுகள் ஒரு புதிய கோணத்தை முன்வைக்கின்றன. இதை பிரஷர் வேவ் எக்ஸ்ப்ளோஷன் என்று கூறுகிறார்கள். அதாவது கசிந்த ஆல்கஹால் ஆவி வெப்பத்தினால் விரிவடைந்து ஒரு சிறிய வெடிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். இந்த வெடிப்பு நெருப்பை உண்டாக்காமல் ஒரு பெரிய சத்தத்துடனும் காற்றழுத்தத்துடனும் ஹேட்ச் கதவுகளை திறந்திருக்கலாம். இதை கண்டு பதறிய கேப்டன் பிரிக்ஸ் கப்பல் வெடிக்கப் போகிறது என்று நம்பி உடனடியாக அனைவரையும் லைஃப் போட்டில் ஏறச் சொல்லி இருக்கலாம். அவர்கள் கப்பலிலிருந்து தள்ளி ஒரு நீண்ட கயிறால் லைஃப் போட்டை இணைத்திருக்க வேண்டும். ஆபத்து நீங்கியதும் மீண்டும் ஏறலாம் என்பது திட்டம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த கயிறு அறுந்திருக்கலாம், அல்லது மோசமான வானிலையில் காற்று வேகமாக வீசி ஆளில்லாத கப்பலை லைஃப் போட் இருந்த இடத்திலிருந்து வெகு தூரம் இழுத்துச் சென்றிருக்கலாம். கற்பனை செய்து பாருங்கள், நடுக்கடலில் ஒரு சிறிய படகில் குடிநீர் இல்லாமல் உணவில்லாமல் 10 பேர் தத்தளிக்கிறார்கள். கண்முன்னே தங்களின் பாதுகாப்பான கப்பல் காற்றால் அடித்துச் செல்லப்படுகிறது. அதை துரத்தி பிடிக்க அவர்களால் முடியவில்லை. மெல்ல மெல்ல அந்த கப்பல் அடிவானத்தில் மறைகிறது. அதன் பிறகு பசி, தாகம் மற்றும் கடல் அலைகளுக்கு அவர்கள் இரையாகி இருக்க வேண்டும். மேரி செலஸ்டி கண்டுபிடிக்கப்பட்ட போது அது ஒரு பேய் கப்பல் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் உண்மை அதைவிட கொடூரமானது. அது ஒரு தவறான முடிவின் சின்னம். பயம் சில நேரங்களில் அறிவை மறைத்துவிடும் என்பதற்கு இதுவே சாட்சி. மேரி செலஸ்டியின் கதை இத்துடன் முடியவில்லை. இந்த கப்பல் பின்னர் பல கைகள் மாறியது. 1885இல் கேப்டன் பார்க்கர் என்பவர் இன்சூரன்ஸ் பணத்திற்காக இந்த கப்பலை வேண்டுமென்றே ஹைதி தீவு அருகே பவளப்பாறையில் மோதி அழித்தார். அதுதான் மேரி செலஸ்டியின் இறுதி முடிவு. இன்று வரை கேப்டன் பிரிக்ஸ், சாரா, குழந்தை சோஃபியா மற்றும் அந்த 7 மாலுமிகளின் உடல்கள் கிடைக்கவே இல்லை. கடல் தன் ரகசியங்களை என்றுமே வெளியே சொல்வதில்லை. மேரி செலஸ்டி நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். இயற்கை விசித்திரமானது, ஆனால் மனிதனின் பயம் அதைவிட ஆபத்தானது. 1872ஆம் ஆண்டு அந்த டிசம்பர் நாளில் ஒரு தவறான கணிப்பு 10 உயிர்களை காற்றில் கரைத்துவிட்டது. வரலாற்றின் பக்கங்களில் மேரி செலஸ்டி என்றும் ஒரு தீராத மர்மமாகவே மிதந்து கொண்டிருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் தமிழ் வரலாற்று ஆவணப்படங்களுக்கு பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள்.